1986 தென்கொரியாவுடைய அசியாங் பகுதி. ரொம்பவே அமைதியான, குற்றங்கள் நடக்காத, அதிகப்படியான விவசாய நிலங்கள் இருக்க ஒரு அழகிய புறநகர் பகுதி அது. அங்க வசிக்கிற மக்கள் பள்ளிகளுக்கோ இல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கோ போகணும் அப்படின்னா கூட பல மைல் தூரம் நடந்தே தான் போவாங்க. அந்த அளவுக்கு வயல்களும் காடுகளும் இருக்க பகுதி. செப்டம்பர் 19ஆம் தேதி எல்லாம் வழக்கம் போல தான் இயங்கிட்டு இருந்துச்சு. அப்போ 4 சின்ன பசங்க மதியானம் 2 மணி அளவுல ஒரு வயல்வெளியில விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கப்போ ஒரு அதிர்ச்சியான விஷயத்த அவங்க பார்க்கறாங்க. உடனே காவல்துறைக்கு ஃபோன் பண்றாங்க. விஷயம் தெரிஞ்சதும் கொரியன் போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையிலேயே பார்க்காத ஒரு சம்பவம் அங்க அரங்கேறி இருந்தது. அந்த சம்பவம் என்ன, அது எப்படி ஒட்டுமொத்த சவுத் கொரியாவையும் நடுங்க வச்சுது அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செப்டம்பர் 15ஆம் தேதி 1986ஆம் ஆண்டு லீ வான் ஹிம் அப்படின்ற 71 வயசான மூதாட்டி அவங்களுடைய பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இருந்தவங்க பாதியிலேயே காணாம போறாங்க. காணாம போன லீ வான் 4 நாளைக்கு அப்புறம் ஒரு வயல்வெளியில அங்க விளையாடிட்டு இருந்த பசங்க மூலியமா கண்டறியப்படுறாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை அங்க இருந்த லீவானை பார்த்து ஆடி போறாங்க. 71 வயசான லீவானுடைய கை கால்கள் பின்னாடி இழுத்து கட்டப்பட்டு அவங்களுடைய முகம் அவங்களுடைய உள்ளாடையினால மூடப்பட்டு கற்பழிக்கப்பட்ட அவங்களுடைய உடல் கண்டறியப்படுது. இந்த சம்பவம் காவல்துறையும் சுற்றியிருந்த மக்களையும் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. ஆனா அப்போ அவங்களுக்கு தெரியாது, இது வெறும் ஆரம்பம்தான். அக்டோபர் 20ஆம் தேதி 1986ஆம் ஆண்டு பார்க் யுன் சூக் அப்படின்ற 20 வயசு பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு திரும்புறப்போ காணாம போறாங்க. 3 நாளைக்கு அப்புறம் அவங்களுடைய உடல் ஒரு கால்வாயில இருந்து கண்டறியப்படுது. முன்னாடி பார்த்த அதே மாதிரியான ஒரு கொலை. டிசம்பர் 12 1986 ஹியூன் ஜுங் பூன் அப்படின்ற 25 வயசு பெண் தன்னுடைய கணவனை பார்த்துட்டு மறுநாள் வேலைக்கு போகணும்னு கணவன் வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாப்க்கு வராங்க. பஸ்ல இருந்து இறங்கின குவான் ஜுங் வீடு வந்து சேரல. இவங்களுடைய உடல் 3 மாதம் கழிச்சு தான் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு புதர்ல கண்டறியப்படும். டிசம்பர் 14 1986 லீ கி சூக் அப்படின்ற 23 வயசு பொண்ணு காணாம போறாங்க. 7 நாள் கழிச்சு அவங்களோட உடல் வயல்வெளியில கண்டறியப்படுது. முன்னாடி பார்த்த அதே மாதிரி அவங்க கை கால்கள் கட்டப்பட்டு கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஜனவரி 10 1987 ஹான் ஜிங் என் அப்படின்ற 19 வயசு பொண்ணு காணாம போறாங்க. அடுத்த நாள் அவங்க உடல் கண்டறியப்படுது. 5 கொலைக்கு அப்புறம் தான் போலீஸ் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கொலை எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல இருக்கு, இது ஒரு சீரியல் கில்லர் கேஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி அந்த கோணத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். இதுக்கப்புறம் அசியாங்குடைய மக்கள் பயத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. மே 2 1987 பார்க் யுன் ஜூ அப்படின்ற 29 வயசு பெண் தன்னுடைய கணவரை கூட்டிட்டு வர்றதுக்காக பஸ் ஸ்டாப்க்கு போறாங்க. ஆனா அவங்களுடைய கணவர் அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வர்றாரு. லேட்டா வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ அவரோட மனைவிய காணோம். 7 நாளைக்கு அப்புறம் அவங்களுடைய உடல் ஒரு சுடுகாட்டுல கண்டறியப்படுது. செப்டம்பர் 7 1987ஆம் ஆண்டு ஹாங் கி சூன் அப்படின்ற 57 வயசு பெண் காணாம போறாங்க. அடுத்த நாள் அவங்க உடல் கண்டறியப்படுது. இதுக்கப்புறம் தான் கொரியன் போலீஸ் ரொம்பவே சீரியஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கொரியால இருக்க தலை சிறந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆபீசர்ஸை அசியாங்ல இறக்குறாங்க. இந்த தொடர் கொலையை பத்தி மொத்த தென்கொரியாவும் பேச ஆரம்பிக்குது. இந்த கொலைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி மழை பெய்யறதையும் ஒரு குறிப்பிட்ட ரேடியோ ஸ்டேஷன்ல ஒரு குறிப்பிட்ட பாட்டை யாரோ கேட்கறாங்க அப்படின்றதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதை ஆதாரமா கொண்டு போலீஸ் தேட ஆரம்பிக்குது.
அது மட்டும் இல்லாம பெண் போலீஸ சாதாரண பெண்கள் மாதிரி நடமாட விட்டு கொலையாளி சிக்கிறானான்னு பார்த்தாங்க. ஆனா பெண் காவலாளிகள் யாரையுமே கொலையாளி தொடவே இல்லை. செப்டம்பர் 15ஆம் தேதி 1988 பார்க் சாங் இ அப்படின்ற 14 வயசான பொண்ணு அவளுடைய பெட்ரூம்லயே கொலை செய்யப்படுறா. இவ்வளோ நாள் வெளியே நடந்துட்டு இருந்த கொலைகள் இப்போ வீட்டுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சது. இது மக்களிடையே பெரிய பயத்தை உருவாக்குச்சு. இந்த கொலை தொடர்பா 22 வயசான யுன்சியாங் அப்படின்றவனை போலீஸ் கைது பண்றாங்க. பார்க் சாங் ஈயோடைய கிரைம் சீன்ல ஒரு முடி கண்டறியப்படுது. அதை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணப்போ அதுல இருந்த டிஎன்ஏவும் யுன்சியாங்குடைய டிஎன்ஏவும் 40% ஒத்து போச்சு. யுன்சியாங் 3 நாள் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்படுறான். 3 நாள் கழிச்சு நான் தான் அந்த கொலையை பண்ணனு ஒத்துக்கிறான். போலீஸும் இந்த கொலையை பண்ணது யுன்சியாங் தான், ஆனா இவனுக்கும் மற்ற 7 கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது ஒரு காப்பி கேட் கொலைன்னு பார்க் சாங் ஈயோடைய கேஸை க்ளோஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் 14 மாதங்கள் அசியாங்ல எந்த கொலைகளும் நடக்கல. போலீஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஒன்று சீரியல் கில்லர் இறந்து போயிருக்கணும், இல்லைனா ஏதாவது பிரச்சனையில மாட்டிருக்கணும்னு நம்பினாங்க. இவ்வளவு நாள் அமைதியா இருந்த சீரியல் கில்லர் மறுபடியும் தலை காட்ட ஆரம்பிக்கிறான். நவம்பர் 15ஆம் தேதி 1999ஆம் ஆண்டு யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல 14 வயசு பொண்ணான கிம் மீ ஜுங் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வழியில கடத்தப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில பக்கத்துல இருக்க மலைப்பகுதியில இவங்க உடல் கண்டறியப்படுது. அந்த கிரைம் சீன் ரொம்பவே கொடூரமா இருந்திருக்கு. ஏப்ரல் 3, 1991 பியான் சுங் சாங் அப்படின்ற 69 வயசான மூதாட்டி கடத்தப்பட்டு கொல்லப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க உடல் காட்டுக்குள்ள கண்டறியப்படும். இதுதான் இந்த தொடர் கொலைகளுடைய கடைசி கொலை. இதோட இந்த தொடர் கொலைகள் நிறுத்தப்படுது. ஆனா கொரியன் போலீஸ் இன்னும் கொலையாளி யாருன்றத கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த காலகட்டத்தில் கொரியாவுடைய ஃபாரன்சிக்ஸ் ரொம்பவே பின்தங்கி இருந்ததுனால ஒரு சாம்பிளையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி அதோட ரிசல்ட்டை வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. இதனாலேயே கொலையாளியை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே பெரிய சவாலாக இருந்துச்சு. இந்த தொடர் கொலைகளுக்கு அப்புறம் மீண்டும் ஜனவரி 18, 1994 ஒரு சம்பவம் நடக்குது. ஆனால் அது அசியாங்ல இல்லை, சியாங்ஜூ அப்படின்ற இடத்துல. லீ சுன் ஜே அப்படின்றவன் தன்னோட மனைவி பிரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட மனைவியோட தங்கச்சி கூட இருந்திருக்கான். இவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையில லீ சுன் ஜே அந்த பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்றான். கொலை பண்ணி வீட்டோட கராஜ்ல மறைச்சி வச்சிருக்கான். இதை எப்படியோ கொரியன் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி லீ சுன் ஜேவை அரெஸ்ட் பண்றாங்க. அவனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுது. இதுக்கு இடையில கொரியன் போலீஸ் அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்தது அந்த கில்லரை பார்த்த ஒரு பஸ் டிரைவர் சொன்ன அறிகுறிகளை வச்சு வரைஞ்ச ஒரு அரைகுறை புகைப்படமும் கிரைம் சீன்ல கிடைச்ச சில பிளட் சாம்பிள்ஸ் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்டும்தான். இதை வச்சுக்கிட்டு கொரியன் போலீஸ் கிட்டத்தட்ட 21,280 சஸ்பெக்ட்ஸ், 570 டிஎன்ஏ செட்ஸ், 40,000 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்னு வலைவீசி தேடியும் குற்றவாளி கிடைக்கவே இல்லை. 2009 நம்ம முன்னாடி பார்த்த 14 வயசு பெண்ணோட கொலையில சம்பந்தப்பட்ட யுன் சியாங் ஊ நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டு 20 வருஷத்துக்கு அப்புறம் சிறையில இருந்து விடுதலை அடைகிறாரு. செய்யாத குற்றத்துக்கு பல வருஷம் சிறையில இருந்த யுன் சியாங் ஹோக்கு கொரிய அரசு ஒரு பெரும் தொகையை அவருக்கு சலுகையா தருது. ஆனா இது எப்படி அவர் இழந்த வாழ்க்கைக்கு ஈடாகும்னு தெரியல. இந்த கொலையை இவர் பண்ணல அப்படின்னா அப்ப யார் பண்ணுது? அந்த 10 பெண்களோட வாழ்க்கையை பறிச்ச அந்த மிருகம் யாரு? இதுக்கான விடை கொரிய போலீஸ்க்கும் மக்களுக்கும் கிட்டத்தட்ட 36 வருஷத்துக்கு அப்புறம் 2019 தான் கிடைச்சது. இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம முன்னாடி பார்த்த லீ சுன் ஜே அப்படின்றவன் தான். ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குல்ல? ஆனா அதுதான் உண்மை. கொரியாவையே நடுங்க வச்ச அந்த தொடர் கொலைகளை பண்ணது இப்போ நீங்க பார்க்குற இந்த லீ சுன் ஜே தான். கொரியாவில் ஃபாரன்சிக்ஸ் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் 5 கிரைம் சீன்ல இருந்து கிடைச்ச ஆதாரங்களை வச்சு டிஎன்ஏ பிரிண்ட்ஸை உருவாக்குறாங்க. அதை கொரியாவுடைய கிரிமினல் டேட்டா பேஸில் ரன் பண்ணி பார்க்குறப்போ ஆல்ரெடி சிறையில் இருந்த லீ சுன் ஜேவுடைய டிஎன்ஏவோட ஒத்து போச்சு. ஆரம்பத்தில் லீ சுன் ஜே அதை மறுத்தாலும் அவனுக்கு எதிராக ஆதாரங்கள் வலு பெற வேற வழியே இல்லாம
தான் தான் அந்த கொலைகளை பண்ண அப்படின்னு ஒத்துக்கிறான் லீ சுன் ஜே. 31 ஜனவரி 1963 பிறந்த லீ சுன் ஜே 1983 ராணுவத்துல சேர்றான். 3 வருஷம் ராணுவத்துல இருந்துட்டு வீடு திரும்பிய லீ சுன் ஜே 1986 இருந்து அவனோட வேலையை ஆரம்பிக்கிறான். 1986 இருந்து 1989 வரைக்கும் தொடர் கொலையில ஈடுபட்ட லீ சுன் ஜே 1989 அவன் செஞ்ச ஒரு சிறிய குற்றத்துக்காக சிறையில அடைக்கப்படுறான். 14 மாசம் சிறையில இருந்துட்டு 1991 வெளிவந்தவன் ட்ரக் டிரைவரா வேலை பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 கொலைகளை பண்ணியிருக்கான். கடைசியா 1994 தன்னுடைய மனைவியோட தங்கச்சியை கொன்ன குற்றத்துக்காக கைது செய்யப்படுறான். இதுல அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, லீ சுன் ஜே ரெக்கார்ட்ல இல்லாம மேலும் 5 கொலைகளை பண்ணதா சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம சொல்லப்படாத பல கற்பழிப்புகள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகளையும் பண்ணியிருக்கான். 1986 இருந்து மொத்தம் 15 கொலைகள், 30 கற்பழிப்புகள்னு எண்ணற்ற அட்டூழியங்களை பண்ண இந்த கொடிய மிருகத்தை கொரியா சட்டம் எப்படி மரண தண்டனை கொடுக்காம இன்னும் சிறையில வச்சிருக்கு அப்படின்றது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. மெமரிஸ் ஆஃப் மர்டர் படம் 2003 வெளிவந்துச்சு. அப்போ இந்த கில்லர் யாருன்னு தெரியாது. அதனாலேயே அந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல டைரக்டர் பாங் ஜான் ஹூ ஒரு பயங்கரமான சீனை வச்சிருப்பார். அந்த கேஸை ஹேண்டில் பண்ண ஒரு டிடெக்டிவ் பல வருஷம் கழிச்சு ஒரு கிரைம் சீனுக்கு வருவாரு. அங்க ஒரு கால்வாய்க்கு பக்கத்துல போய் பல வருஷத்துக்கு முன்னாடி பெண்ணோட சடலம் இருந்த இடத்த பார்த்துட்டு இருப்பார். அப்போ அங்க ஒரு சின்ன பொண்ணு வந்து இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் இங்க வந்து பார்த்துட்டு இருந்தாரு, நான் என்னன்னு கேட்டப்போ அவரு என்னுடைய பழைய நினைவுகள் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லும். உடனே இன்வெஸ்டிகேட்டருக்கு புரிஞ்சிடும், அப்போ அதே கில்லர் இங்க வந்து இந்த இடத்த பார்த்துருக்கான் அப்படின்றது. அவன் எப்படி இருந்தான்னு அவர் கேட்பாரு. அதுக்கு அந்த பொண்ணு அவரு நார்மலா தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லும். அந்த இன்வெஸ்டிகேட்டர் கலக்கத்தோட கேமராவை பார்ப்பாரு. அதோட அந்த படமும் நிறைவு பெறும். இந்த ஷார்ட் மூலியமா டைரக்டர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் கைஸ் சவுத் கொரியாவையே நடுங்க வச்ச உண்மை சம்பவம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.